அன்பு கோபிநாத், நீங்கள் கேள்வி கேட்டது ஒரு பெரிய கேள்வி. ரொம்ப ஒரு அகத்தியனுடைய ஒரு வரலாறுங்கிறது ஒரு பெரிய காரியம். அது நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்க. சினிமாலாம் எடுத்திருக்கிறாங்க அகத்தியர் பற்றி. அகத்தியர் பற்றி வாய்வழி செய்திகள் நிறையா இருக்குது. நீங்கள் பல அகத்தியரான்னு கேட்டது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய இதாக அகத்தியர் நிறைய அகத்தியர் இருந்ததா பல காலகட்டங்களையும் குறிப்பிட்டு ஒரு பெரிய ரிசர்ச் புத்தகமே வெளியிட்டாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பலரும் பல குரூப்புகளில் பேசுகிறதையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க. தப்பு கிடையாது. நமக்கு பொதுவாக நமக்கு இந்த கதை கேட்குறதுனா ஒரு ஆர்வம். அதுலேயும் குறிப்பாக சித்தர்களுடைய கதைகளில் நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கும். ஆக அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வந்துடுவோம். அதாவது நான் சொன்ன மாதிரி பல அகத்தியர் இருந்ததா பல செய்திகள் பல பாடல்களுடைய இதை வச்சு சித்தர் பாடல்களில் வேற பாடல்கள் வச்சு வந்திருக்குது. அது நான் மறுக்கலை. அவங்க அதை ரெஃபரன்ஸ் எல்லாம் கோட் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாமே சித்தர் இலக்கியம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதில் அவங்க சொல்கிறத மறுக்கிறது என்னுடைய வேலை இல்லை. நம்ம பேசுகிற அகத்தியர் யார்? நம்ம சொல்கிறோம் அகத்தியர் அவர் செய்த வாசியோகத்தை நம்ம இங்கே சொல்லி கொடுக்குறோன்னெல்லாம் சொல்கிறோம். அந்த அகத்தியர் யார்? அவர் ஒருத்தரா பலரா அப்படிங்கிற கேள்வி கேட்டால், அதாவது சித்தர் இலக்கியத்தையும் சித்தர்களுடைய உண்மைத்தன்மையையும் புரியாதவங்க பல கதைகளை எழுதியிருக்காங்க. அதுபுறா உண்மைத்தன்மையை சொல்வது அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் அறிந்த வரைக்கும். ஏன்னு கேட்டால், அகத்தியரை பற்றிய செய்தியும் அகத்தியரினுடைய உருவமும் புரிஞ்சுதா? எல்லாமே குள்ளமா குண்டா ஒரு தொப்பையோட எல்லா சிலைகள்லேயும் நீங்கள் ஆதி காலத்து சிலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற சிலையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி ஒரு அச்சில் போட்டு எடுத்த மாதிரி அப்படியே இருக்குது. பல காலகட்டங்களில் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயும் அதே தான் இருக்குது, இன்றைக்கி அதே தான் இருக்குது. ஆக அந்த அகத்தியர் தான், அதாவது மனிதராய் இருந்து இறைநிலை அடைந்த சித்தன். இந்த அகத்தியன் அவன் ஒருத்தன்தான். அவன் தான் 7 லட்சம் பாடல்கள் எழுதியிருக்கிறான். அதெல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. எல்லாமே ரெக்கார்டடாக இருக்குது. அவன் எழுதுனது எல்லாமே, அவன் எழுதின நூல்களும் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. அவன்கிட்ட அந்த அகத்தியன்தான் நம்முடைய குரு, அதாவது உபதேச குரு. இந்த அகத்தியன்ட்ட தான் திருவள்ளுவர் படித்தார். திருவள்ளுவர் அவருடைய மாணவர், புலத்தீர் அவருடைய மாணவர். இது முருகன், அகத்தியர், இப்படி தமிழில் ஒரு பரம்பரை இருக்குது. இந்த அகத்தியன் யார் அப்படின்னு கேட்டால், இவன் வட தேசத்தை சேர்ந்த அகத்தியன். அதாவது இதில் ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய ஒரு பெரிய இது என்னன்னா, சிவபெருமான் 6 சக்கரம் இருக்குது. ஓம் நம சிவாயாங்கிற மந்திரம் போட்டு 6 சக்கரங்களோட தான் சாக கல்வியை சொன்னார். இது 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 தப்புன்னு சொல்லலை. இதனுடைய நீட்சியாக, இதனுடைய ஃபர்தர் ஸ்டெப்பாக 7வது சக்கரம் இருக்குது. அந்த 7வது சக்கரத்தையும் சேர்த்து நீ யோகா நிலைக்கு கொண்டு வந்தீங்கன்னா தான் நீ முழுமையடைய முடியும் அப்படின்னு சரவண பவா அப்படிங்கிற ஓம் சரவண பவா, அது ஓம் நம சிவாயா, இது ஓம் சரவண பவா, 6 1 7000.
அது 5 1 6 ஆகும். ஆக இந்த 7வது சக்கரத்தை நிலைநிறுத்தி யோக நிலையை சொன்னவர் தான் முருகன். அதில் தான் உண்மையான சாகா கல்வி கிடைக்கும். அதுதான் அந்த 7வது சக்கரத்தில் நின்று தான் எல்லாம் மௌன யோகம் பண்ணாலும் சரி, நீங்கள் அடிப்படை வாசியோகம் பண்ணாலும் சரி, அந்த 7வது சக்கரம் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சக்கரம். இதை வந்து முருகன் சொல்லியிருக்கார். அதுதான் சுவாமிநாதன், அதாவது சிவனுக்கு சொல்லி கொடுத்தவர். சிவனுக்கு பிள்ளைன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம முருகனை பற்றி நிறையா பேசியிருக்கோம், நிறையா எழுதியிருக்கிறோம், உண்மைத்தன்மை என்னன்னு எழுதியிருக்கோம். அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். புத்தகத்துலேயும் இருக்குது, வெப்சைட்டில் போட்டிருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம், ஃபேஸ்புக்லேயும் கூட போட்டோம். சரி, இப்போ அந்த முருகன்கிட்ட கல்வி கட்டுறது வந்து நம்ம பேசுகிற அகத்தியர். இந்த அகத்தியர் வந்து ஒருத்தர் தான் பல என்ன சொல்கிறது, பல நூறு ஆண்டுகள் வந்து ஸ்தூல தேகத்தோடைய வாழ்ந்திருக்கிறாரு. இப்போ சூக்குமத்தில் வந்து அவர் இன்னும் இருக்கிறார், சூக்கும தேகத்தில் இருக்கார். இந்த அகத்தியருக்கு வந்து தான் அவர் எழுதையில் அவருடைய சீடர்களில் முக்கியமானவர் வந்து என்ன சொல்கிறது, புலத்தியர், தேரையர், ராமதேவர், திருவள்ளுவர், இவங்கெல்லாம் வந்து முக்கியமான சீடர்கள். திருவள்ளுவரை பற்றி அகத்தியரும் பேசியிருக்கார். இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம், திருவள்ளுவருடைய வரலாறு எழுதியிருக்கோம். அதே மாதிரி முருகனுடைய வரலாறு எழுதையிலையும் அகத்தியர் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கோம். ஆக இந்த அகத்தியர், நம்ம சொல்கிற அகத்தியர் ஒரே ஒருவர். இவர் வடபுலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அஸ்வினி தேவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவருக்கு குரு. அதாவது சிவன் பார்வதிக்கு சொல்ல, பார்வதி நந்திக்கு சொல்ல, நந்தி அஸ்வினி தேவர்களுக்கு சொல்ல, அஸ்வினி தேவர்கள் 2 பேர். அவங்களுக்கு சொல்ல, அவங்க அகத்தியருக்கு சொல்ல, அப்படி வடநாட்டில் வரக்கூடிய பரம்பரை அது. அந்த வடநாட்டில் வரக்கூடிய பரம்பரையில் வந்து அதே அகத்தியம் அது வந்து அவனுக்கு நிறைவு தரல. அதனால் முருகனுடைய இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கற்றுக்கிட்டான். முருகன்கிட்ட தான் தமிழ் கற்றுக்கிட்டான். முருகனும் இலக்கண நூல் எழுதியிருக்கிறான். இவனும் இலக்கண நூல் அதில் இருந்து அதை ஃபாலோ பண்ணி இவன் இலக்கண நூல் எழுதியிருக்கிறான். அகத்திய இலக்கண நூலை அடிப்படையாக வச்சு தொல்காப்பியர் வந்து தமிழுக்கு இலக்கண நூல் எழுதியிருக்கிறாரு. அது போக இந்த அகத்தியர் தான் என்ன சொல்கிறது, சித்தர்களுடைய கல்வி 7,00,000 பாடல்கள் எழுதியிருக்கார். சரிதானா? இதுதான் அகத்தியருடைய வரலாறு. அகத்தியருடைய மனைவி வந்து லோபமுத்திரை. அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு டிஸ்பியூட்டும் இல்லை. அந்த லோபமுத்திரைங்கிறவங்களும் ஒரு பெரிய சித்தர், அவங்களும் பெரிய சித்தர், ரொம்ப பெரிய சித்தர். கணவன் மனைவியாக வந்து தரிசனம் தர்றாங்க. இதை தான் நம்ம புத்தகத்தில் போட்டிருக்கிறோம். முதல் பக்கத்தில் முருகனும் பின்னம் பக்கத்தில் அகத்தியனும் நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது லோபமுத்திரையும் சேர்த்து அந்த படத்தில் இது உருவத்தில் இருக்கிற அகத்தியர், அதாவது நீங்கள் கேட்டிங்களே பொதிகையில் இருக்கிற அகத்தியர் அவர் தானா அப்படின்ட்டு, அவரே தான், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அதுதான் எல்லா இடத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக அது வந்து அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் இருக்கிறது ஒருவேளை பல பேரில் அகத்தியங்கிற பேரில் பலர் வந்து இருந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். இப்போ கிருஷ்ணமூர்த்தின்னா கிருஷ்ணர்னா கிருஷ்ணர் பேரில் பல இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நானும் தான் இருக்கிறேன். அப்போ நான் வந்து அந்த ஒரிஜினல் கிருஷ்ணர் ஆயிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி அகத்தியருங்கிற பேரில் பலர் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அவங்கள பற்றி செய்திகளில் வந்து பல பாடல்களில் அவங்க சொன்னதை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரி தப்புங்கிறது அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. நம்ம ஃபாலோ பண்ணுற அகத்தியர் ஒரே ஒருவர் தான். அவர் தான் சித்தர் அகத்தியர். அவர் தான் என்ன சொல்கிறது, சூக்கும தேகத்தில் இருக்கிறார்,
ஒளி உடம்போடு இருக்கிறார். அவர் கூட நீங்கள் பேசலாம். சரிதானா? இறையருள் பெருக, இறையருள் பெருக. தான் அவனாகுக.